காரைக்கால் கிளை சிறைச்சாலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் குறித்து காணொலி வெளியிட்ட ஒருவர் தற்பொழுது அதனை மறுத்து வெளியிட்டுள்ள மற்றொரு காணொலி வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் குடும்ப தகராறு வழக்கில் கைது செய்யப்பட்டு 10 மாதங்களுக்கு மேலாக காரைக்கால் கிளை சிறையில் விசாரணை கைதியாக சிறையில் இருந்தார். இந்நிலையில் அண்மையில் பிணையில் விடுதலையான அவர் கடந்த 16ஆம் தேதி காணொலி ஒன்றை வெளியிட்டார். அதில் கிளை சிறைக்குள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக இருப்பதாகவும் விசாரணை கைதிகள் தண்டனை கைதிகளால் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் புகார் கூறியிருந்தார். மேலும் சிறையில் கைதிகளுக்கு குறைந்த அளவே உணவு வழங்கப்படுகிறது எனவும் சிறையில் தற்கொலை முயற்சி மற்றும் தற்கொலை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த காணொலியில் கூறியிருந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து தற்பொழுது புதிய காணொலி ஒன்றை தினேஷ் வெளியிட்டுள்ளார். அதில் காரைக்கால் சிறையில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை எனவும் சிறை அதிகாரி கைதிகளை தங்கமாக பார்த்துக் கொள்கிறார் என்றும் கூறியுள்ளார். மேலும் 10 மாத காலம் சிறையில் இருந்த மன உளைச்சல் காரணமாகவே வெளியிட்ட காணொலிக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார். தற்பொழுது இந்த காணொலியும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மேடு தினேஷ் சமீபத்தில் ஒரு 3 நாள் ஒரு வீடியோ கொடுத்தான். அந்த வீடியோ வந்து என்னோட மன வேதனையில் நான் விட்டுட்டா அது என்னோட தவறு. ஆனால் சிறையில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் போதைப் பொருட்களோ இல்லை யாரோ காசு வாங்குறாங்க போய் தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஏன்னா வந்து நான் உள்ள ஒரு 10 மாதம் இருந்ததுனால ஒரு மன வேதனையில் நான் இருந்தேன். அதனால் இப்படி சொல்லிட்டேன். போதைப் பொருட்களும் யாரும் காசு வாங்குறதும் அந்த மாதிரிலாம் இது இல்லை தான். இருந்தாலும் நான் சொன்னது என்னோட தவறு. என்ன நீங்கள் மன்னிச்சுப்பீங்க. சூப்பரண்ட் ஐயா வந்து அவங்க ரொம்ப தங்கமான மனுஷங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வசதிகள் எல்லாமே செஞ்சு தான் கொடுத்தாங்க போனாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இடையில ஒரு இடப்பட்ட காலத்தில் ஒரு 15 நாள் ஒரு லீவில் இருந்தாங்க ஐயா. ஏன்னா நான் வெளியே வரும்போது ஐயா இல்லை இந்த ஒரு மனவேதனை என்ன பண்ணிட்டேன் நான் வந்து இப்படி சொல்லிட்டேன். ஆனால் மற்றபடி ஒரு எந்த தப்புமோ எதுவும் நடக்கல. இதை வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். அதிகாரிகள்லாம் எல்லாம் வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபோன் வசதியிலிருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது தான். இருந்தாலும் மனவேதனை தான் கொடுத்தனே தவிர வேறு எதுலையுமே நான் கொடுக்கல. என்ன மன்னிச்சுக்கங்க.